ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெட் அண்ட் கிரீன் ரெசிபீஸ். இப்போ என்னோட ஹஸ்பண்ட் பர்த்டே விலாக் தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதனால் கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என் ஹஸ்பண்ட் பர்த்டேக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நான் கேக் செஞ்சதே கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைம். இது வந்து அனஃப் தான் ரொம்பவே ஆர்வமாக இருந்தான். நம்ம வாப்பா பர்த்டே கேக் கட் பண்ணலாம், சர்ப்ரைஸாக கேக் கட் பண்ணலான்னு சொல்லிகிட்டே இருந்தான். அதனால் அவங்க வந்து வீட்டில் இல்லாத டைமில் தான் நாங்கள் கேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். ஃபஸ்ட் என்ன பண்ணோன்னா, ஹஸ்பண்ட் வெளியே கிளம்பினோடனே கேக் பேட்டர் ரெடி பண்ணி அவனில் வச்சிட்டோம். ஏன்னா அது நல்லா ஆறுனா தானே நம்ம க்ரீமும் வைக்க முடியும். அதனால தான் இந்த தடவை பார்த்திங்கன்னா நான் முன்னாடியே வந்து ரெடிமேட் கேக் மிக்ஸ் வந்து வெண்ணிலா ஃப்ளேவரில் வச்சுருந்தேன். அதனால நான் வந்து அதை தான் யூஸ் பண்ணேன். ஏன்னா சடனாக நான் வந்து கேக் மிக்ஸ் வந்து ஹஸ்பண்ட்டை சொல்லி வாங்கினா அவங்க கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால் ஏற்கனவே இருந்தது. ஸோ அதனால் அதை தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் க்ரீம் பண்ணலான்னு அதுவும் அனஃப் தான் ஸ்டார்ட் பண்ணான். என் ஹஸ்பண்டுக்கு வந்து பட்டர் க்ரீம் ஃப்ராஸ்டிங் தான் பிடிக்கும். அதேமாதிரி அனஃபுக்கும் அதே தான், பட்டர் க்ரீம் ஃப்ராஸ்டிங் தான் பிடிக்கும். அதனால நான் வந்து பட்டர் வந்து முன்னாடியே ரூம் டெம்பரேச்சர் வரதுக்காக வெளியே எடுத்து வச்சுருந்தேன். அனஃப் வந்து க்ரீம் ஒயிட் அண்ட் ப்ளூ காம்பினேஷனில் கேக் பண்ணலான்னு சொல்லியிருந்தான். ஆனால் என்கிட்ட வீட்டில் பார்த்தீங்கன்னா ப்ரௌன் சுகர் தான் இருந்துச்சு. அதனால் க்ரீமில் இப்போ நான் ப்ரௌன் சுகர் மிக்ஸ் பண்ணால் வந்து கண்டிப்பாக வந்து கேக் கலரே வந்து வேறு மாதிரி வந்துடும். அதனால நான் இந்த தடவை என்ன பண்ணேன்னா, சுகருக்கு பதிலாக கண்டென்ஸ் மில்க் யூஸ் பண்ணேன். ஆனால் அது எப்படி வரும்னு தெரியல, ஒரு டவுட்டில் தான் நான் செஞ்சேன். ஆனால் அவுட்புட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஷாப்பில் வாங்கின கேக்கோட க்ரீம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ரொம்ப நல்லா இருந்தது, டேஸ்டியாக இருந்துச்சு. கேக்கெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் தான் என்னோடய ஹஸ்பண்டும் வந்தாங்க. நைட்டு வந்து ஒரு 12 மணிக்கு கேக் கட் பண்ணலான்னு தான் பிளான் பண்ணோம். என் மாமா மாமிலாம் படுத்துட்டாங்க. அப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் ஆஃபீஸ் ஒர்க் செஞ்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அனஃப் தான் போய் கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் மாமா மாமியும் எழுப்பி விட்டான். அதுக்கப்புறம் அஃப்ரா வந்து தூங்கவே இல்லை அன்னைக்கு. 2 பேருமே நல்லா ப்ளே பண்ணிட்டு தான் இருந்தாங்க. யாருக்கு பர்த்டேடா? அவங்களுக்கு தான் முதல்ல கொடுக்கணும். வாப்மாக்கு அப்பாக்கு. அப்புறம் கேக்லாம் கட் பண்ணிவிட்டு நைட் படுக்க லேட் ஆகிடுச்சு. காலையில் லேட்டாக தான் எந்திரிச்சோம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பூரி கிழங்கு செய்யலான்னு தான் பிளான் பண்ணேன். ஆனால் எல்லாருமே லேட்டாக இருந்துச்சனால வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரொம்பவே சிம்பிளாக பண்ண மாதிரி ஆயிடுச்சு. சிம்பிள் பிரேக்ஃபாஸ்ட்னு நினச்சாலே எனக்கு மைண்டில் முதல்ல ப்ரெட்டு தான் வந்து நிற்கும். ஒன்று ப்ரெட் ஆம்லேட் பண்ணுவேன், இல்லைனா ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் செய்வேன், இல்லை இந்த மாதிரி ஏதாவது செய்வேன். சரி ஓகே, அன்றைக்கி ப்ரெட் பிஸா பண்ணலாமேன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ப்ரெட் பிஸா எப்படி பண்ணேன்னா, மல்டிக்ரெயின் ப்ரெட் தான் அன்றைக்கி நான் யூஸ் பண்ணேன். அதுக்கு மேலே கொஞ்சம் பிஸா சாஸ் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கு அப்புறம் டாப்பிங்ஸ் வந்து கொஞ்சம் வெங்காயம், அப்புறம் ஆலிவ்ஸ், கேப்சிகமும் வச்சு ஏர் ஃப்ரையரில் தான் வச்சு நான் வந்து ப்ராயில் பண்ணேன். ஒரு 3 to 4 மினிட்ஸ் வச்சு ப்ராயில் பண்ணேன். சீஸுமே பார்த்திங்கன்னா நான் ரொம்ப லைட்டாக தான் வைப்பேன், நிறைய வைக்க மாட்டேன். ஒரு ஸ்லைஸ் சீஸ் மட்டும் தான் நான் வச்சு நான் ப்ராயில் பண்ணேன். இது வரைக்கும் நான் பேக் பண்ணதில்லை, நான் ப்ராயில் தான் செஞ்சிட்ருக்கேன். ஏன்னா ப்ரெட்டு வந்து ஏற்கனவே பேஸ் வந்து குக் ஆகி தானே இருக்குது. சரி, அதனால் மேலே மட்டும் நமக்கு வந்து குக் ஆனால் போதும்னு சொல்லிட்டு நான் ப்ராயில் தான் நான் எப்போதுமே இது வரைக்கும் செஞ்சிட்ருக்கேன். டேஸ்ட்டுமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஒன்றும் பெருசாக வித்தியாசம் தெரியாது. ஒரு 75% கிட்ட ஈக்குவலாக வந்துடும், ரியல் பிஸா கிட்ட வந்துடும். அதனால் எல்லாருமே விரும்பியும் சாப்பிட்ருவாங்க இதை. நான் அப்புறம் இதை கட் பண்ணி எல்லாருமே இதை தான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்டோம். அப்புறம் லஞ்சுக்கு வந்து ரெஸ்டாரண்ட் தான் போய் சாப்பிட்டோம். மாமா மாமிலாம் இருக்கிறனால சரி ஓகே, நம்ம வெளியே போய் எல்லோரும் ஒன்றா சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ரெஸ்டாரண்ட் தான் போய் சாப்பிட்டு வந்தோம். அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு அஃப்ராவை தூங்க வச்சுட்டு லட்டு பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா என்னோடய ஹஸ்பண்டுக்கு வந்து பிடிச்ச ஸ்வீட்னால் லட்டு தான் ரொம்பவே பிடிக்கும். எப்போதுமே யூஸ்வலாக அவங்க பர்த்டேக்கு வந்து லட்டு தான் செஞ்சு கொடுப்பேன். ஆனால் ஒரு 2 வருஷமாக பிரேக் ஆகிடுச்சி. அஃப்ரா பிறந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ரொம்பவே டைட் ஆனதுக்கப்புறம் 2 வருஷமாக அவங்களுக்கு எதுவுமே செஞ்சு கொடுக்கல. சரி ஓகே, இந்த வருஷமாவது செஞ்சு கொடுத்துடலாமேன்னு தான் கொஞ்சம் செஞ்சேன். ஃபஸ்ட்டு வந்து 1 கப் கடலை மாவை வந்து நல்லா சலிச்சிட்டு அதில் 3/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சமாக உப்பு மட்டும் போட்டு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பெரிய வடிகட்டி இருந்துச்சு. அதாவது இதில் தான் நான் வந்து ரைஸ்லாம் வடிகட்டுவேன். அதில் தான் நான் வந்து பூந்தி வந்து ஊற்றிட்டு உடனே எடுத்துட்டேன். காரா பூந்திக்குனா வந்து நல்லா கிறிஸ்பி ஆகணும். ஆனால் லட்டு செய்யறதுக்கு வந்து அது வந்து கிறிஸ்பி ஆகவே கூடாது. அதனால் போட்ட உடனே நான் எடுத்துட்டேன். எடுத்ததுக்கப்புறம் ஜீரா பாகுக்கு வந்து எப்படின்னா 1 கப் சுகருக்கு வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சின்னதாக கம்பி பதம் வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணேன். அப்புறம் பூந்தியெல்லாம் பொரிச்சதுக்கப்புறம் அதில் போட்டு அதை லேசாக அரைச்சிட்டு நான் என்ன பண்ணேன்னா, நெய்யில் வந்து கருப்பு திராட்சை, அப்புறம் கேஷ்யூ, ஒரு 4 கிராம்பு போட்டு நல்லா வதக்கிட்டு அரைச்சி வச்சிருந்த லட்டோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த மாதிரி நான் வந்து உருண்டை பிடிச்சிட்டேன்.
கொஞ்சம் மாவு தான் போட்டேன். ஏன்னா, என்னோட மாமா, மாமியும் ரொம்ப ஸ்வீட் சாப்பிட மாட்டாங்க. அதனால 1 கப் கடல மாவு நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். வேலையும் ஒரு 1/2 மணி நேரத்திலேயே எனக்கு டக்குன்னு முடிஞ்சுட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த லட்டு செய்றது வந்து என் ஹஸ்பண்டுக்கு சுத்தமா தெரியவே தெரியாது. அவங்க வெளியே வரல. ஃபுல்லா ரூம்ல தான் இருந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி ஓகே, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருக்கட்டுமேன்னு சொல்லி இந்த மாதிரி பேக் பண்ணோம். வேற என்ன கிஃப்ட் குடுக்குறது? சரி இதையே கிஃப்ட்டா குடுத்துடலாமேன்னு சொல்லிட்டு நாங்க வந்து மாமி தான் போய் குடுத்தாங்க. ஆனா அவங்க சொன்னாங்க, ரேப் போட்டனால அது பிளாஸ்டிக் ரேப் தானே, ஸோ அதனால தெரிஞ்சிடுச்சு. இதே இது அலுமினியம் ஃபாயில்னா ஓகே, கொஞ்சம் பிரிக்கிற வரைக்கும் இன்னும் கொஞ்சம் எனக்கு சஸ்பென்ஸா போயிருக்கும். ஆனா தெரிஞ்சிடுச்சு அப்டின்னாங்க. அப்புறம் ஈவினிங் எங்கேயாவது வெளிய போலான்னு நெனைக்கும்போது நல்லா மழை வந்துருச்சு. சரி ஓகே. அப்புறம் வீட்ல தான் இருந்தோம். எங்கேயும் வெளிய போகல. அந்த டேயும் எங்களுக்கு நல்லபடியா முடிஞ்சது. இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாகோட அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.